ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த உயிர்ப்பிக்கும் நேரம் என்ற நிகழ்ச்சி மூலமாக தொடர்ந்து கர்த்தர் பல்வேறு மக்களுக்கு பலவிதமான நன்மைகளை அளவில்லாமல் கிருபையினால் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவருடைய இரக்கத்துக்கு முடிவே கிடையாதுங்க. அவருடைய தயவுக்கு அளவே கிடையாது. அந்த அளவுக்கு நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் அவர் அதிசயங்களின் நன்மைகளையும் அற்புதங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த தீர்க்க தரிசன வார்த்தையானது எண்ணற்ற மக்களுடைய கவலைகளின் கஷ்டத்தையும் வேதனையும் போக்கி அநேகருடைய வாழ்க்கையில ஒளியேற்றுவதை நம்ம பார்க்கிறோம். இனி எங்க பார்த்தாலும் ஒரே பயங்கரம் இல்லையா? பயந்து கொண்டு இருக்கிறாங்க. ரெண்டு இருக்குது. ஒரு பக்கம் பயங்கரங்கள் இருக்கு, இன்னொரு பக்கம் பயந்து போய் கிடக்குறாங்க. இனி எப்படி ஆகுமோ? ஏன்னா வேதத்துல சங்கீதக்காரன் கூட சொல்றான், சண்டாளர்கள் ஆளும்போது துர்மாக்கர்கள் எங்கும் சுற்றி திரிவார்களாம். அது ஒரு நகரமா இருக்கட்டும், ஒரு பட்டணமா இருக்கட்டும், இல்லை ஒரு தேசமா இருக்கட்டும், அதில் ஆளுகை செய்யக்கூடியவர்கள் அல்லது அதிகாரம் படைத்தவர்கள் கடவுள் பயம் உள்ளவர்களாக அல்லது நீதிமான்களாக இருக்கும் பட்சத்தில் அங்கே மக்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் நிச்சயமாக பெருக்கெடுத்து ஓடும். ஒருவேளை பொருளாதாரத்தில் நெருக்கடி இருக்கலாம், ஒருவேளை எதிர்பார்த்த தொழிற்சாலைகள் வராமல் இருக்கலாம், அல்லது எதிர்பார்த்த ஒரு பெரிய வளர்ச்சி காணப்படாதபடி இருந்தாலும் மகிழ்ச்சி குறையாதான், மக்களுக்கு ஒரு நிம்மதி இருக்குமா. ஆனால் சண்டாளர்கள் ஆளும்போது துர்மாக்கர்கள் எங்கும் சுற்றி திரிவார்கள் என்று தேவனுடைய பக்தன் சொல்றதை நம்ம கேட்கிறோம். பிரியமானவர்களை, எதுக்கு சொல்றேன்னா, வரப்போகிற நாட்கள் இனி எப்படி இருக்குமோ என்று நீங்க பயந்து திகைத்து கொண்டு இருக்கீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிற உங்களுக்கு இதோ தேவன் கொடுக்கிற ஒரு அற்புதமான ஆலோசனை நிறைந்த வார்த்தையை கேட்கலாமா? எரேமியாவின் புஸ்தகத்துல 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். புக் ஆஃப் எரேமியா சாப்டர் 30 verse 19. அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை தான் கடந்த சில வாரங்களாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எது உண்மையான வாழ்க்கை என்ற தலைப்புல தான் நம்ம செய்தியை தியானிச்சோம். மகிழ்ச்சியோடு வாழ்வதுதான் உண்மையான வாழ்க்கை என்று ஆண்டு இடைப்பட்டார். அடுத்து என்ன சொன்னாரு? நன்மை செய்வதே இல்லாமல் வேறு என்ன மேன்மை? அதனால நன்மை செய்வதுதான் உண்மையான வாழ்க்கை என்று கர்த்தர் பேசினார். இன்று இங்கு சொல்லப்பட்டிருக்க வார்த்தை என்னன்னா, அவர்களை நான் மகிமைப்படுத்துவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை நான் பெருக பண்ணுவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை என்று கர்த்தர் உரைக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, நீங்கள் வளர்ச்சி அடைவதுதான் ஒரு உண்மையான வாழ்க்கை. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணீர் குடிக்கலாம் சொல்லி காட்டு வழியாக பிரயாணப்பட்டாங்களாம் ஒரு 2 பேர். அப்பொழுது அங்கே ஒரு சின்ன ஒரு லேக் போல, ஒரு சின்ன ஒரு குட்டை போல ஒரு இடம் காணப்பட்டுதான். சரி, தண்ணீரை போய் கொஞ்சம் தாகத்தை தீர்க்கலான்னு அவங்க 2 பேரும் ஒரு நண்பர்கள் ஓடி போய் அந்த தண்ணீரை எடுக்கலாம் பார்த்தா ஐயோ பார்க்கவே முடியல. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அது ரொம்ப கலங்கி போய் கிடந்து தான். காரணம் என்ன, அங்கே தண்ணீர் அப்படியே ஸ்டாக்னேட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அப்படியே தேங்கி போய் இருந்ததான். சற்று இன்னும் கொஞ்சம் தூரம் பிரயாணப்பட்ட போது ரொம்ப களைப்படைஞ்சிட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம நடக்க முடியுமான்னு நினச்ச நேரத்தில் ஒரு அருவியிலேருந்து வருகிற தண்ணீரை பார்த்தார்களாம். உடனே போய் அந்த 2 நண்பர்களும் அந்த தண்ணீரை குடித்து தங்கள் தாகத்தை தீர்த்து கொண்டார்கள். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த ஓடுகிற தண்ணீரில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போல் இருந்துதான். இன்னொன்று சொல்லலாம், கற்கண்டு போல அவ்வளோ ஸ்வீட்டாகவும் இருந்தது. பொதுவாகவே மலையிலேருந்து வருகிற தண்ணீர் எல்லாமே சுத்தமாகவும் இருக்கும், இனிப்பாகவும் இருக்க வாய்ப்புகள் உண்டு. அதனால் கண்ணாடி போல இருந்தது, கற்கண்டு போல இருந்ததுன்னு அந்த 2 நண்பர்கள் சொல்லி அதை குடித்து ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்களாம். எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கு வளர்ச்சி அடையக்கூடாதபடி உங்களை ஒரு தேங்கின நிலைமையில சத்துரு கட்டி வைத்திருக்கிறார். அதை கர்த்தர் உடைத்தெறிவதை நான் பார்க்குறேன். என் ஊழிய பாதையில் பிரியமானவர்களை, கர்த்தர் நான் மைமிக்கா சொல்கிறேன், சில இடங்களுக்கு நான் போய் சென்று நின்று உபவாசித்து ஜெபித்து வசனத்தை சொல்லும்போது அங்கே அற்புதங்கள் நடப்பதை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இந்த காலகட்டங்களில் ஓவர் த ஃபோன், அதாவது அந்த மொபைல்லே மக்கள் தொடர்பு கொள்ளும்போது ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த மந்திர கட்டுகள் செய்வினைகள் போராட்டங்கள்லாம் உடைந்து அங்கே சத்தமிட்டு வெளியோடுவதை நாங்கள் பார்க்குறோம். ஆச்சரியமாக இருக்குது. ஒரு காலத்தில் போய் கரம் வைத்து ஜெபித்தால் அற்புதம் நடந்தது. இப்போது ஃபோனில் பாரத்தோடு ஜெபிக்கும் போதே அந்த அற்புதம் நடக்குது. இன்னொரு காரியம் இப்போ ரீசெண்டாக நடந்தது என்னன்னா, இந்த தேவனுடைய மனுஷன் வீட்டுக்கு ஜெபிக்க வராரு, இல்லை இவர்கிட்ட போய் ஜெபிக்க போகலான்னு சொல்லி பிசாசு பிடியில் இருக்க மக்களை அழைத்து கொண்டு வரும்போதே அவர்கள் விடுதலை ஆகிடுது. எப்படிப்பட்ட ஒரு கிருபை பார்த்தீங்களா? எதுக்கு சொல்கிறேன்,
உங்களை வர்த்திக்க பண்ணுவேன். அதுக்காக தான் இந்த சம்பவத்தை நான் சொல்றேன். You should understand, God wants to multiply your spiritual life. He wants to multiply your talents, all your income and all your blessings. You should be a blessing for others. நீங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும். நீங்க எல்லா நிலைமையிலும் உயர்த்தப்படணும். எந்த சூழ்நிலையும் நீங்க குறுகி போயிடக்கூடாது என்பதில் கர்த்தர் கவனம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, என் ஊழியத்தில் நான் 27 வருஷம் ஆகுது ஆண்டுடைய கிருபையினால. இப்போதான் இது 27 நாள் முடிஞ்சது போல இருக்குங்க. இன்னும் எவ்வளோ தூரம் நான் பிரயாணப்பட வேண்டி இருக்குது. அல்லேலூயா. அவர் வைத்திருக்கிற பாதை அவ்வளவு மகிமையானது. பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, லேசான இந்த உபத்திரம் சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரம், இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோமோ இந்த உலகத்தில், அது எல்லாமே ஒரு நிழலாட்டமானது. ஜஸ்ட் லைக் எ ஷேடோ. இட் இஸ் நாட் இன் பர்மனன்ட். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற வீடு, வாசல், பேர், புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து, இவை எல்லாமே தற்காலிகமானது. இது நிரந்தரமானது அல்ல. ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை நிலைத்திருக்கும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வது என்னவோ அதை உங்களுக்கு அருளப்படும் கற்றுச்சு. அப்போது வர்த்திக்க பண்ணுவார். எதில் வர்த்திக்க பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு த பேசிக் திங் இஸ், ஃபஸ்ட்டு குறிப்பு என்ன கேட்டிங்கன்னா, அவர் எதில் நீங்கள் வளர்ச்சி அடையணும் விரும்புகிறார் தெரியுங்களா? முதலாவது தேவன் எதிர்பார்ப்பது விசுவாசத்தில் நீங்கள் வளர்ச்சி அடையணும் விரும்புகிறார். God want to increase your faith. உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண விரும்புகிறார். இதை தான் சீஷர்கள் கூட நிறைய இடங்களில் இயேசுவோடு பிரயாணப்பட்ட போது அவங்க கேட்ட கேள்வி, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே என்று ஜெபத்தோடு கேட்டாங்க. அதனால் பிரியமானவர்களே, உங்களை வர்த்திக்க பண்ணுவேன். எதில்? விசுவாசத்தில். ஏன் என் ஊழிய பாதையில் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கர்த்தர் செய்கிறார் என்று வைராகியமாக சாட்சியாக சொல்கிறோம்? காரணம் கேட்டிங்கன்னா, அடியேனை அதாவது நான் ரட்சிக்கப்பட்டு 89ஆம் ஆண்டுலேருந்து பார்க்கும்போது இன்றைக்கு 33, 34 ஆண்டுகள் ஆனாலும், ஊழியத்துக்கு 27 ஆண்டுகள் பூர்த்தி ஆனாலும், அன்னைக்கு இருந்த நிலைமை வேறு, இன்னைக்கு இருக்கிற நிலைமை வேறு. அதனால தேவ கிருபினாலே தேங்கி நிற்காதபடி பாய்ந்து ஓடுகிற தண்ணீரை போல. அப்போ ஆண்டவர் இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி என்பது பலதரப்பட்ட மக்களுக்கு கற்கண்டாக இருக்கிறது. பலதரப்பட்ட மக்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தாகம் தீர்க்கும் தண்ணீரையும் வறட்சி நீக்கும் ஆறுகளும், தாகம் தீர்க்கும் தண்ணீரையும் வறட்சி நீக்கும் ஆறுகளும், தேவ ஜனத்தின் ஆவியையும் இன்று பலமாய் ஊற்றிடும், தேவ ஜனத்தில் ஆவியையும் இன்று பலமாய் ஊற்றிடும், தேவ சபையில் எழுந்தருளி மகிமை பொழிந்திடுவீர், மகிழ்ச்சி பொங்க பாடிடும் மக்கள் மனதில் நிறைந்திடுவீர், தேவனே இயேசுவே, தேவனே இயேசு தேவா, தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும், உமது கரமே என்னோடு நீ இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிவிட பக்தி துதி. அப்போ வர்த்திக்க பண்ணுவேன். இந்த துதியை வேதம் என்ன சொல்லிச்சு? ஆடல் பாடலுடைய சத்தம் புறப்படும், அவைகளும் ஸ்தோத்திரப்படப்படும். இப்போ நான் இந்த செய்தி கொடுத்துட்டு இருக்கும் போது கர்த்தருடைய அபிஷேகத்தினால இந்த துதி பாடல் வந்த காரணம் கேட்டிங்கன்னா, மனிதராகி என்ன தனிப்பட்ட முறையிலும் சரி, இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரியும் சரி, இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிற தாங்குற, ஏன் இன்னையிலேருந்து நான் இந்த ஊழியத்துக்காக ஜெபிப்பேன்னு நீங்கள் தீர்மானம் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அவர் என்ன பண்ணார்? வர்த்திக்க பண்ணுறாருங்க. ஐ குட் ஃபீல் த ஜாய் அண்ட் கிரேட் ஜாய் இன் மை ஸ்பிரிட். என்னோட ஆவியில் அப்படி ஒரு உற்சாகத்தை நான் உணர்றேன். இப்போ சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ உங்கள் ஒவ்வொரு மேலும் அந்த துதியின் அபிஷேகம் இறங்குது. ஆமென். இப்போ புதிய உடையை போட்டால் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஒரு புதிய ட்ரெஸ் வாங்கி மாட்டும்போது எப்படி ஒரு சந்தோஷம், அதை காட்டிலும் அந்த துதிங்கிற உடைய கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு மேலும் இப்போ போத்துக்கிறத நான் பார்க்குறேன். ஆம் பிரியமானவர்களே, வர்த்திக்க பண்ணுவார். எப்படி வர்த்திக்க பண்ணுவார்? எதில் வர்த்திக்க பண்ண விரும்புகிறார்? முதல் குறிப்பு, விசுவாசத்தில் நம்மை வர்த்திக்க பண்ண விரும்புகிறார். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை நேராக்குமா? எப்போ சந்தேகம் வருதோ
அன்றைக்கே நம்ம விசுவாசத்தை உயிரோடு புதைச்சிட்டோன்னு அர்த்தம். When you feel fear in your life, it means that your faith has been buried. அதாவது விசுவாசத்தை நம்ம புதைச்சிட்டோன்னு அர்த்தம். அதனால தான் பயம் வருது. இது சாத்தியமா, ஐயா சொல்கிறதெல்லாம் நடக்குமா, இது நடக்குமா, இப்படி உண்டாகுமா இப்படின்னு ஏன் சந்தேகம் வருதுன்னா, அந்த சந்தேகமும் பயமும் ரெட்டை பிறவிகள் மீது இது ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும் எப்போதுமே. ஆனால் விசுவாசிக்கிறவங்க பாருங்கள், பதறான்னு வேதம் சொல்லுது. இதை கேட்குற அன்பானவர்களே, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும். அப்போ எப்போ விசுவாசம் வர்த்திக்க பண்ணணும்னா, அன்றைக்கி சீசர்லாம் பார்த்தீங்கன்னா கடலில் பிரயாணப்படும் போது கதறினாங்க, ஏன்னா கடல் கொந்தளிச்சு. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக இருக்கும்போது எல்லாம் தான் கைத்தட்டி பாடிடலாம், சந்தோஷம் பொங்குதே, மகிழ்வோம் மகிழ்வோம், அதை நின்று தினமும் மகிழ்வோம் பாடி இன்னும் துதிக்கலாம். ஆனால் நேர்மாறான சூழ்நிலைகள் வரும்போது, நேர்மாறான நிலைமைகள் உங்களை தாக்கும்போது உங்கள் விசுவாசம் எங்கே போயிட்டு. இப்போது கர்த்தருடைய நாம மகிமைக்காக என்ன அருமையான எத்தனையோ இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி மூலமாக தகுதியற்ற அடியனை கர்த்தர் கிருபையாக பிரயோஜனப்படுத்திட்டு வரனால பலதரப்பட்ட மக்கள் இந்த ஊழியத்தினால உயிர்ப்பிக்கப்படுறாங்க, மரித்தோர் எழும்புறாங்க, கண்கள் திறக்கப்பட்டது, காதுகள் திறக்கப்பட்டது, இருதயம் திறக்கப்பட்டது. இப்படி பல பல அற்புதங்கள் சரீர பிரகாரமாய் நடந்தாலும் ஆவிக்குரிய பிரகாரமாக அநேக அற்புதங்களுக்கு அளவே கிடையாது. மகிமை கர்த்தருக்கு உண்டாகட்டும். ஏன்னா வர்த்திக்க பண்ணுவேன்னு சொல்லும்போது, என் அருமையான சகோதரன், அடியனுடைய ஊழியத்தினால பலதரப்பட்ட ஊழியர்கள், ஸ்தாபனங்கள், பல தலைவர்கள், பேராயர்கள் உருவாகி கொண்டிருக்கிற அல்லது உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க, பல மிஷினரிகள் அனுப்பப்பட்டிருக்காங்க, தாங்கப்படுறாங்க. அப்படிப்பட்ட பலதரப்பட்ட மக்கள் நடுவில் கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக அடியனோடு கூட ஒரு சொந்த அண்ணன் தம்பி எப்படி பழகும், அது போல் ஒரு அன்புக்குரிய என் அருமையான தம்பியும் ஆண்டுடைய ஊழியத்தை மிகுந்த வாஞ்சியோடு கூட ஒரு கெமிக்கல் இன்ஜினியரு, இன்றைக்கி நினச்சா லட்சக்கணக்காக பணம் சம்பாதிச்சுக்கலாம். அப்படிப்பட்ட நல்ல திறமை உள்ள எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக விட்டு ஆண்டுடைய அழைப்பின்படி ஆண்டுடைய சுவிசேஷ ஊழியத்தை மிகுந்த வாஞ்சியோடு கூட குன்னூர் பகுதியை மையமாக கொண்டு ஊழியம் செய்து வருகிற என் அருமை தம்பி, என் அருமையான ஒரு ஊழியர் பாஸ்டர் இமானுவேல் ராஜசீலன் என்கிற அருமையான ஒரு சகோதரன், ஆண்டுடைய யூத ராஜசிங்கம் இல்லையா இயேசு கிறிஸ்து, அந்த தலைப்பில் ஒரு அற்புதமான ஊழியத்தை கூட செய்து வருகிறார். அப்படிப்பட்ட ஒரு சகோதரர் தனக்கு இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி மூலமாக விசேஷமாக அந்த உயிர்ப்பிக்கு நேரும் என்கிற இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்ட அளவுக்கு, எப்படிப்பட்ட அளவில், எப்படிப்பட்ட விதத்தில் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, அவருடைய இல்லற வாழ்க்கையை, அவருடைய ஊழியத்தை எப்படியெல்லாம் புதுப்பிச்சது என்பதை கர்த்தருடைய நாம மகிமைக்காக வாஞ்சியோடு கூட ஒரு சாட்சி அவர் சொல்கிறாருங்க. இதை ஒரு சில நிமிடம் நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவர் அச்சருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணை நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சகோதரன் மணியர் அவர்களை எனக்கு ஒரு 12 வருடங்களாக தெரியும். ஒரு நண்பர் மூலமாய் அவர் பழக்கமாகி பிறகு அந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரியுடைய வீடியோக்களை நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். நம்பிக்கை டிவி வாயிலாக வந்த வீடியோக்களை பார்த்து மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவரோடு கூட நான் தொடர்பு வைத்த பிறகு எனக்கு நல்ல ஒரு மூத்த சகோதராய், என் குடும்பத்தில் நல்ல ஒரு அன்பாய் விசாரிக்கிற நபராய் இதுவரை விளங்கி வருகிறார். என்னுடைய ஊழியங்களில் அவர் மூலமாய் ஏராளமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் எனக்கு செய்து வந்தார். வர்த்திக்க பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படியே எங்களுடைய ஊழியங்களை வர்த்திக்க பண்ணுவதற்கு கர்த்தர் சகோதரர் மணி அவர்கள் மூலமாய் மிகவும் பிரயோஜனமான காரியங்களை, தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லி எங்களை நல்லா என்கரேஜ் பண்ணி நிறைய காரியங்களை நடத்தி கொண்டு வருகிறார். நிறைய ஏராளமான வார்த்தைகளை வாரம் அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கேட்கும் பொழுது தீர்க்க தரிசனமாக என்னுடைய மனதில் என்ன தோன்றுகிறதோ அதற்கு அநேக காரியங்களுக்கு விடையளிக்கக்கூடியதாக இருந்தபடினால நான் மிகுந்த உற்சாகத்தோடு அந்த டிவி நிகழ்ச்சி முடிந்த உடனே ஃபோன் பண்ணி அவரை விசாரித்து, உங்களுடைய செய்தி மிகவும் பிரயோஜனமாக இருந்துச்சு, நான் என்ன மனதில் நினைத்து கொண்டு குழம்பிக் கொண்டிருந்தனோ அதற்கு கர்த்தர் எனக்கு விடையளித்தார்னு சொல்லி அநேக காரியங்களை பகிர்ந்து கொண்டு வருகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கிருபையினால் பாருங்க, தனக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டு இருந்தாலும் அவர் சொன்ன ஒரு வார்த்தையை கவனிச்சிங்களா? என் சந்தேகம் வரும்போதெல்லாம், இப்போது யாருக்காவது ஒரு கஷ்டம்னா எல்லாரும் ஊழியக்காரங்களை நாடுவாங்க, ஐயா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனால் ஊழியக்காரங்களுக்கு ஒரு கஷ்டம்னா எங்கே போவாங்க? இந்த நிலைமையில் நாங்களும் பல முறை தள்ளப்பட்டிருக்கோம். அதனால் இவர் கர்த்தர் நாம் மகிமைக்காக இந்த சாட்சி சொன்ன காரணம் என்னன்னா,
முதல் ரீசன் என்னன்னா, வர்த்திக்க பண்ணினாரு கர்த்தர். என் சோர்ந்த நேரத்தெல்லாம் என்னடா இது ஒரு ஊழியம் வெளியே அவர் சொல்லலை, ஆனால் அண்ணன் போல் நான் இருக்கிறனால ரொம்ப காரியங்களை பாரத்தோடு சொல்லுவார். நானும் எங்கள் ஊழிய காரியங்கள் லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரியில் நடக்கிற மேடு பள்ளமான பாதையெல்லாம் எடுத்து சொல்லி ஒருத்தரை உற்சாகப்படுத்தி ஆறுதல் படுத்திப்போம். எதுக்குன்னா அவர் சொல்லும்போது ரொம்ப பாரமாக இருக்கும். அப்படிப்பட்ட பாதையெல்லாம் நடந்து போகும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரா, எப்பெல்லாம் நான் கேள்வியோடு வந்து உட்கார்றனோ அப்போ இந்த செய்தி எனக்கு தேற்றுது, என்னை ஆற்றுகிறது. இப்போ சொன்ன ஒரு வசனத்தை நான் இன்னும் நினைவு கூறாது. என்னென்னா வர்த்திக்க பண்ணுவேன்னார்ல ஆண்டவர். இன்னைக்கு நம்ம கேட்குற செய்தி அதானே, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். அப்போ இவர் உள்ளத்தில் ஒரு வாஞ்சை இல்லையா, என்னுடைய ஊழியத்தில் நான் என்னை அடுத்து என்ன ஸ்டெப்பு வைக்கணும், இன்னதான் ஆண்டு நோக்கம் வச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது சோர்வு வருது, பலவீனங்கள் வருது, நினைத்ததே நடக்காத போல சில போராட்டம் வராது, எல்லார் வாழ்க்கையும் வருது தான். ஆனால் பிறருக்காக ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையில் அதிகமாகவே வரும். ஆனால் ஆண்டவர் அளவில்லாத கிருபை தந்தனால தான் அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்களா, வர்த்திக்க பண்ணுவேன். என் ஆண்டு வார்த்தையினால நான் சந்தேகம், என் கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்குது. இதே போல் இவர் ஒரு ஊழியக்காரராக இருந்து கர்த்தருக்காக சொல்கிறார். அதே போல் அநேக சகோதர சகோதரிகள் கடந்த நாட்கள் கூட எப்சிபா என்கிற ஒரு சகோதரி பெங்களூர்லேருந்து என்னை கான்டாக்ட் பண்ணாங்க. சொன்னாங்க, ஐயா நான் எப்போல்லாம் இதே வார்த்தை அந்த அம்மா சொன்னாங்க, கர்த்தர் நான் மகிமைக்காக சொல்கிறேன். ஒருவேளை இந்த செய்தி அவங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, என் கேள்விக்கெல்லாம் பதில். ஒவ்வொரு வாரமும் உங்கள் செய்தி மூலமாக தீர்க்க தரிசனமாக முகமுகமாக ஒரு ஆளோட இன்னொரு ஆள் உட்காந்து பேசினா எப்படி இருக்கும், அப்படி கர்த்தர் என்னோடு பேசுகிறாருன்னு சொல்லி கர்த்தரை பயன்படுத்தினாங்க. அதே போல் அருமையான பணியை செய்கிற அருமை பாஸ்டர்மார்களுக்கு நான் சொல்கிறேன், இன்றைக்கி அருமை பாஸ்டர் இமானுவேல் ராஜசீலன் அவருடைய அற்புதமான சாட்சி கேட்டிங்க. எவ்வளோ உண்மையாக சொன்னார் பாருங்கள். சிம்பிளாக பெஸ்ட்டாக சொல்லிட்டு போயிட்டார். எதுக்குன்னா, டு எக்ஸால் த நேம் ஆஃப் காட். மணியர் அல்ல, இந்த ஊழியம் உங்களுக்காக கொடுக்கப்பட்டது என்பதுக்காக தான் சொல்ல. இஸ் மை பிரதர், எனக்கு ஒரு அண்ணன், எங்கள் வீட்டு மூத்த அண்ணன் அப்படின்ற. அப்போது அந்த அன்பு, அந்த நேசத்தில் அந்த கனப்படுத்தும் போது கர்த்தர் என்ன செய்கிறாரு, வர்த்திக்க பண்ணுகிறார். முதலாவது விசுவாசத்தில் வர்த்திக்க பண்ணுகிறார், ரெண்டாவது ஐக்கியத்தில் வர்த்திக்க பண்ணுறார். ஏன்னா சங்கீதக்காரன் சொல்றான், இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசமாக இருப்பது எத்தனை இன்பமும் நன்மையுமா இருக்கு. அப்போ அங்கே ஒரு வளர்ச்சி வருது இல்லையா. இன்னைக்கு நிறைய பேர் விழுந்து போக காரணம்னு கேட்டிங்கன்னா, தே டோன்ட் லைக் த ரியல் ஃபெலோஷிப். அதாவது உண்மையான ஐக்கியத்தை இன்னைக்கு நிறைய பேர் நாடுறது கிடையாது, காத்துக்கொள்றது கிடையாது. அவங்க உள்ளத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெருமை ஒட்டி இருக்கும், கசப்பு இருக்கும், நேரத்துக்கு காத்துட்டு இருப்பாங்க, எப்படா வாய்ப்பு கிடைக்குது இவனை கவுக்கணும்டா. இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க நினைக்கிறீங்க, ஒருவேளை இந்த வரப்போகிற நாளில் சீக்கிரம் எலெக்ஷன் வரப்போகுது அதனால் அரசியல் பற்றி பேசுகிறாரோன்னு நினைப்பீங்க. அப்படி இல்லைங்க, இன்றைக்கி நடக்குது அதுதான். வெளியே ஒரு வாழ்க்கை, உள்ள ஒரு வாழ்க்கை. வெளியே தோத்துறோம் ஐயா, உள்ள ஆத்திரம் ஐயா, அப்படி தான் வாழ்கிறாங்க நிறைய. நான் எல்லாரையும் சொல்லலை, சிலருக்கு அது குத்த தான் செய்யும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த உயிர்ப்பிக்கும் நேரம் என்பது பிரேதங்களுக்காக. நான் சொல்வது பலவீனத்தினால, ஐயோ என்னால் முடியல, ஐயோ என்னால் ஜெபிக்க முடியல, என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல, என்னால் கொடுக்க முடியல, என்னிடத்தில் அவ்வளோ தரித்திரம், என்னிடத்தில் ஏன் இந்த சாபனை, பிரேதத்துக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை செய்யக்கூடிய பலதரப்பட்ட மக்களை எசேக்கியேல் 37 கர்த்தர் சொன்னது போல, நீ அவைகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைனார். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அது முதல் பகுதி. அவைகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைனார். சிதறி கிடந்த எலும்புகள் அங்கங்கே விலகி போய் கிடந்ததெல்லாம் ஒன்று சேர்ந்தது. இப்போ இந்த உயிர்ப்பிக்கு நேரம் எங்கள் நிகழ்ச்சியை கர்த்தர் இந்த அருமையான சேனல் மூலமாக அந்த முதல் ஸ்டேஜெல்லாம் நடத்தி தாண்டி வந்துட்டார். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 15 வருஷம் முன்னாடி, 20 வருஷம் முன்னாடி இந்த ஊழியத்தினால் ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க இந்தியாவிலும் வெளிதேசத்திலையும் பல ஊர்லேயும் பல பட்டணத்தில் இருக்கிறாங்க. அவங்கள கர்த்தர் ஒன்று சேர்க்கிறத நான் பார்க்குறேன். சொல்கிறாருல்ல, 12 வருஷமாக அண்ணன் தெரிய இருந்தாலும் அந்த நெருக்கம் எப்படி வருது, அந்த ஃபெலோஷிப் எப்படி வருது, கர்த்தர் செய்கிறார். அதான் வர்த்திக்க பண்ணுவேன். தீர்க்க தரிசனம் வரும்னு சொல்லும்போது அவைகளுக்குள்ளே ஆவி கடந்து வந்தது. அவைகள் எல்லாம் பெரிய சேனையாக எழும்பிட்டு. பிரைஸ் தி லார்ட். இதை கேட்குற பிரியமானவர்களே, இந்த ஊழியத்தை அசட்டை பண்ணினவர்களை கர்த்தர் அசட்டை பண்ணியிருக்கிறார். இந்த ஊழியத்தை அற்பமாக எண்ணி உதாசீனப்படுத்தினவர்களை கர்த்தர் உதாசீனப்படுத்தியிருக்கார். ஆனால் சங்கீதத்தில் நான் ஒரு வார்த்தையை நினைவு கூறுறேன். அதில் சொல்லப்பட்டிருக்கு, உண்மை உள்ளவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். நீங்கள் நினைக்கக்கூடாது, உன்னை வர்த்திக்க பண்ணுவேன்னு சொன்னவர் எவன்லாம் உன்னுடைய வளர்ச்சியை தடுக்க பார்க்குறானோ அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன். இது தீர்க்க தரிசன வார்த்தைங்க. நீங்கள் கேலி பண்ணுறவங்க பண்ணிட்டோம், அற்பமாக நினைக்கிறேன்னு நினைக்கிட்டோம். கர்த்தர் சொல்கிறத நான் சொல்கிறேன்.
நீ தேங்கி நிற்கிறது கர்த்தருடைய விருப்பம் இல்லை. அன்னைக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஏசப்பா என்ன சொன்னாரு? கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவன் கொஞ்சத்தில் அதிகாரியை வைப்பேன் சொன்னாரு இல்லையே. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தில் அதிகாரியை வைப்பேன். மனிதராக என்னுடைய வாழ்க்கையில் நான் அவருக்கு முன்பாக, கர்த்தருடைய ஜனங்களுக்கு முன்பாக எவ்வளவு யோகியமானதை செய்கிறேன் என்பது கர்த்தர் எனக்கு சாட்சி. ஐ கால் த ஆல்மைட்டி, நாட் த பர்சன். நான் எந்த மனுஷனும் எனக்காக இப்போ வாதாடவோ பேச கூப்பிடல. சர்வ வல்லவரை நான் அழைக்கிறேன். அவ்வளோ தைரியமாக என்னுடைய ஆவி கர்த்தருடைய சிங்காசனம் முன்பாக நின்று கொண்டிருக்குன்னா காரணம் என்ன தெரியுமா? அவர் என்னுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணாரு, நல்ல பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை வர்த்திக்க பண்ணாரு. மூணாவது, கிறிஸ்துவின் அன்பிலே நான் வர்த்திக்க பண்ணுகிறேன். த லவ் டுவர்ட்ஸ் காட். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மேல் இருக்கிற அன்புல குறைவில்லாதபடி கர்த்தர் வர்த்திக்க பண்ணார். இன்னும் பண்ணிட்டு இருக்கார். அதனால தான் நான் சொல்றேன், உனக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர் இருக்கிறார். உனக்காக வெற்றியை தருவார். நீ சோர்ந்து போகாது. உன்னுடைய வாழ்க்கையில நடந்து வந்த பாதையெல்லாம் கர்த்தர் அறிவார். அதனால சொன்னாரு, அவர்களை மேன்மைப்படுத்துவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. திருமண வாழ்க்கை என்பது ஒரு மேன்மையான வாழ்க்கைங்க. வேதம் சொல்வது, மனைவியை கண்டறிகிறவன் நன்மையை கண்டறிகிறான். ஆனால் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை தீமையாக போய் முடியுது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, தேவனுடைய சித்தம் இல்லாதபடி தங்கள் மன விரும்பினபடி திருமணத்தை செய்து கொள்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை அவமதித்து, கர்த்தருடைய அந்த பரிசுத்த ஜீவியத்தை, சேஷபுத்திர பாகத்தை தூக்கி எறிஞ்சுவிட்டு இன்னைக்கு பலவிதமான உலக ரீதியான இச்சைகளுக்கு அடிமையாகி, அது சாத்தானுடைய அந்த டீவியேஷனுக்கு இடம் கொடுத்து, டைவர்ஷனுக்கு இடம் கொடுத்து வாழ்க்கையை நரகமாக்கி கொடுங்க. ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்கிறேன். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தவங்களை நான் பார்த்துருக்கிறேன். கர்த்தர் அநேகத்தில் படிப்படியாக அதிகாரியாக வைக்கிறார். அதனால் நீங்கள் விசுவாசத்தில் வளருவது கர்த்தருக்கு பிரியம். ரெண்டாவது, ஐக்கியத்தில் நீங்கள் வளரணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. நான் சொல்வது ஜப ஐக்கியம், நல் ஐக்கியத்தை குறித்து நான் சொல்கிறேன். மூணாவது, ஏன்னா இன்றைக்கி நிறைய இடத்துல ஐக்கியம் சொன்னாலே மற்றவங்களை குறை பேசுகிறதோ குற்றம் கண்டுபிடிக்கிறது தான் இருக்குதே தவிர உண்மையான நல் ஐக்கியம் இல்லை. மூணாவது, கிறிஸ்துவ மேல் வைத்திருக்கிற அன்பிலே நீங்கள் வளர வேண்டும். நீங்கள் அதில் உங்களை வர்த்திக்க பண்ணணும்னு கற்று விரும்புகிறேன். பவுலுடைய ஊழியம் தொடங்கும் போது பிரதான அப்போஸ்தலர்களாகிய நான் அப்படி ஆரம்பித்தார் அவர் ஊழியத்தை. அவர் எழுதின நிருபங்கள்லாம் பாருங்கள். கடைசியாக அவர் சில நிருபங்களை எழுதி முடிக்கும்போது பாவிகளையும் பிரதான பாவியாகிய நானுன்னு முடிக்கிறார். இதுதான் வர்த்திக்க பண்ணுகிற அனுபவம். he was started with pride. ஏன்னா அவர் படித்தவருங்க. பவுலை படித்தவர், ஞானவானு, செல்வந்தர், எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குது. அவர் சொல்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னைக்கு ஒன்றில்லாத பயல்கள்லாம் தங்களை பேராயிரம் சொல்லிக்கிட்டு, பைபிள் முழுசாக படிக்காதவங்கள பாசன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன். இன்றைக்கி நடக்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் விரும்பினானே விரும்பாட்டினே தான் உண்மை. எத்தனை நிருபங்கள் எழுதியிருப்பாங்க. நிறைய பேர் தங்களை அப்போஸ்தலன்னு சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை சபைகள் இல்லாத இடத்துல சபையை நீங்கள் கட்டியிருப்பீங்க. யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் நான் எடுத்து சப்ஜெக்ட் பேசினா நேரம் போதாது. ஆனால் எல்லாருடைய கண்ணீரை துடைக்க தான் கர்த்தர் இந்த நல்ல வாய்ப்பை தந்திருக்கு. தயவு செய்து வர்த்திக்க பண்ண கர்த்தர் வல்லவர். பட்டங்களுக்கு பின்னாடி, பேர்ப்புகள் பின்னாடி நீ ஓடாத. அது உன்னை தேடி வரும். கர்த்தர் சமூகத்தில் உன்னை தாழ்த்து. நிச்சயமாக கர்த்தர் உன்னை ஏற்ற வேலை உயர்த்துவார். அதனால என்ன நடந்து பவுல் சொல்றாரு, நான் பிரதான அப்போஸ்தலனாகிய பவுலாகிய நான் ஆரம்பிச்சார் ஊழியத்தை. ஆனால் முடிக்கும் போது எப்படி முடிச்சார் ஊழியத்தை தெரியுமா? பாவியிலும் பிரதான பாவியாகிய நான் லக்கை நோக்கி ஓடுறேன். முற்றிலும் நான் தேர்வு என்னாதபடி லக்கை நோக்கி ஓடுறேன். என்ன ஒரு உண்மையான அதுதான். அதாவது மனத்தாழ்மையில வர்த்திக்க பண்ணார் அந்த அபிஷேகத்தில். இன்னைக்கு அந்த கிருபை இருக்கணும். நம்ம கேட்போமா? நிச்சயமா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போறார். ஆக திருமண வாழ்க்கை காத்திருங்க. த பெஸ்ட்டை கர்த்தர் கொடுப்பார். இஃப் யூ வெயிட் அப்பான் தி லார்ட், இஃப் யூ ஆர் அண்டர் த வில் யூ வில் பே த பில் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் கர்த்தருடைய சித்தத்துக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் செய்வீங்கன்னா உங்களுக்கு வேண்டியது எல்லாத்தையும் கர்த்தர் செய்து முடிப்பார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அற்புதமான நேரத்தை கண்ணோக்கி பாரு அப்பா. நம்ம ஜனங்கள் இவ்வளோ நேரம் கேட்டாங்க, மேன்மைப்படுத்துவேன், உயர்த்துவேன், வர்த்திக்க பண்ணுவேன்னா ஏதோ இருக்கிறதெல்லாம் இதை பண்ணுறாங்க, எந்த காரியம் என்பதை புரியாதபடி வாழ்ந்தவங்க உண்டு சுவாமி. ஆனால் நீர் எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும். ஏன்னா பரலோகம் உண்டு என்று விசுவாசிக்கணும். ரெண்டாவது, அந்த பரலோகத்தை போய் சேரணும்னா அஸ்திபாரமாகிய பரிசுத்த முக்கியம் என்பதை விசுவாசிக்கிறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் அஸ்திபாரம் இயேசுதான் என்பதை அறிந்து விசுவாசித்து அவர் நாமத்தை உறுதியாய் பற்றி கொள்ளணும். முடிவு பறிந்து ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அவிசுவாசத்தை எடுத்து போடும் ஆண்டவரே. பின்மாற்றத்தின் ஆவியை நாங்கள் இயேசுவை நாமத்தை கடிந்து கொள்ளுகிறவங்க ஜனங்களோட கண்ணில் வடிகிற கண்ணீரை பாரும் ஆண்டவரே. விசுவாசத்தை விட்டுட்டாங்க. ஆண்டவரே, விசுவாசத்தால் வராத யாவும் பாவம் என்ற வசனத்தை மறந்துட்டாங்கப்பா.
பிள்ளைங்களை தொட்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய அந்த விசுவாசத்தில் வர்த்திக்க பண்ண வேண்டிய பலனை கொடுத்து ஆசீர்வதிப்பீராங்க. 2வது ஐக்கியத்தை ஆண்டவரை தப்பான இடங்களில் போய் மாட்டிக்கிடாதபடி, தவறான நபர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி விடாதபடி, பரிசுத்தவான்களோடு நல்ல ஐக்கியத்தை விடாதபடி, சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற மனுஷர்களோடு வாழ்ந்து நடக்க ஒவ்வொருக்கும் அந்த நல்ல ஐக்கியத்தில் வர்த்திக்க பண்ணுவீராங்க. இறுதியாக அன்பில் வர்த்திக்க பண்ணு ஆண்டவரே. இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் மாயமானப்பா, வெளியே ஒன்று உள்ள ஒன்று வச்சுருக்காங்கப்பா ஆண்டவரே. இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட தன்மை இல்லாதபடி உண்மையான அன்பில் அந்த ஐக்கியத்தில் நல்லதோ கெட்டதோ குறைவாக இருந்தாலும் ஒருத்தரை மன்னித்து வாழ்ந்து ஆண்டோடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா பிதாவை ஒவ்வொருடைய வாழ்வின் தொட்டு ஆசீர்வதி. வியாதியோடு யாரெல்லாம் இதை பார்த்தாலோ அத்தனை பேரையும் சுகமாக்கும் ஆண்டவரே. நல்லவர்கள் இடத்துல சில குறைகள் இருக்குன்னு நினைச்சிட்டு அவங்களை விட்டு விடாதபடி, அதே நேரத்தை கெட்டவன் ஏதோ நல்லது செய்யறான்னு சொல்லி அவங்களோட சேர்ந்து விடாதபடி உங்க பிள்ளைங்களுக்கு அந்த வெளிச்சத்தை தாங்க, அந்த புத்தியை கொடுங்க ஆண்டவரே. சத்தியபரனே கூட இருப்பீராக. இந்த கேட்ட வார்த்தைப்படி ஒவ்வொரு மேலும் உங்களோட வல்லமை போய் இறங்குவதை நான் பார்க்கிறேன். இப்பொழுது ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை எனக்கு தான் என்று சொல்லி உண்மை துதிக்கிற அந்த பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதியும். அவங்க சபா ஐக்கியத்தை வர்த்திக்க பண்ணும். பரிசுத்தவான்களாக அவர்கள் ஜெபிக்கட்டும். துதிப்பதில் பரிசுத்தமாக ஆத்மாக்களை சம்பாதிப்பதில், திக்கற்ற ஏழைகளை இறங்குவதில் எல்லாத்தையும் வர்த்திக்க பண்ண ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே அவங்க தேங்கி நிற்கும்படி பார்க்குற பிசாசனை கடிந்து கூட இயேசுநாமத்தினால அவர்கள் பரவி சொல்லுகிற ஆராய் மாறட்டும்ப்பா. அவர்கள் வியாபாரம் சொல்லிக்கட்டும். அவருடைய இல்லற வாழ்க்கையில் சந்தோஷம் பெருகட்டும். ஆசீர்வாதம் எது உண்மையான வாழ்க்கை என்பதை வெளிப்படுத்தி காண்பித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுக்க மகிமையோடு உங்களுடைய பிள்ளைகளோடு தங்கியிருந்தீர். ஒவ்வொரு காரியத்திலும் அவங்க ஜெயிக்க உதவி பண்ணீர். அதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். அன்பானவர்களே, இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் விசுவாச காரியம் எல்லாவற்றையும் 1000 மடங்கு வார்த்தைக்கு பண்ணுவாராக. ஆமேன். கர்த்தருக்கு சோத்திரம். இவ்வளோ நேரம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் யூடியூபில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அன்பார்ந்த நேயர்களே, இன்று உங்கள் ஜெபத்தால் வளர்ந்து வரும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து தாங்குங்கள். எவன் நீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு நீர் பாய்ச்சப்படும் என்ற தேவ வசனத்தின்படி இந்த ஊழியத்தை நீங்களும் தாங்கி நீங்களும் ஆசீர்வாதம் பெறுங்கள். நீங்கள் உங்கள் ஜெப குறிப்பு மற்றும் உங்கள் உதாரணத்துவமான காணிக்கையை எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: பிரதர் ஆர் மணி ஐயர், லைட் ஆஃப் த வேர்ட் மினிஸ்ட்ரீஸ், AP 1627, 103வது தெரு, 14வது செக்டர், KK நகர், சென்னை 78. உங்கள் காணிக்கையை வங்கி மூலம் அனுப்பிட எங்கள் முகவரி: லைட் ஆஃப் த வேர்ட் மினிஸ்ட்ரீஸ், அக்கவுண்ட் நம்பர் 4625421311, இந்தியன் பேங்க், அசோக் நகர் பிரான்ச், IFSC கோட் IDIB 000A031 என்ற வங்கி கணக்கிற்கும் நீங்கள் உங்கள் ஊரிலிருந்தே காணிக்கையை அனுப்பலாம்.